ஹாய், ஹலோ அனிமி ஃபேன்ஸ். வெல்கம் பேக் மை சேனல். இன்னைக்கான வீடியோவில் த வேர்ல்ட் காட்ஸ் ஒன்லி நோஸ்ங்கிற சீரீஸில் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வரலைன்னா அதுக்கான ப்ளேலிஸ்ட் லிங்க் வந்து மேலே ஐக்கானையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் பின் பண்ணி வைக்கிறேன். போய் செக் பண்ணிட்டு வந்துடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Я единственный в огне, кто читает свои сны. Поклоняюсь темноте. எபிசோட் ஸ்டார்டிங்கில் எல்லா பசங்களுமே டெவில் பண்ண சுற்றி நின்றுக்கிட்டு ஹீரோக்கு இப்படி ஒரு தங்கச்சிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தனுமே ஹீரோவை மட்டம் தட்டி பேச அது கேட்ட டெவில் பொண்ணுமே, நீ வேணா பாரு, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பொண்ணுங்களுமே ஹீரோ பின்னாடி தான் வருவாங்கங்கிற மாதிரி சொல்ல அதை கேட்ட ஹோல் கிளாஸுமே சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. டெவில் பொண்ணுமே ஹீரோ நிற்க சொல்லிட்டு ஹீரோ பின்னாடி வந்து போகிறாங்க. அப்போ நம்ம ஹீரோமே ரன்வே ஸ்பாட்டை கேப்சர் பண்ணியாச்சு, இருந்தாலும் என் கழுத்தில் இருக்கிற அந்த காலர் இன்னும் போகலை ஏங்கிற மாதிரி கேட்க அதை கேட்ட டெவில் பொண்ணுமே, இந்த நகரத்தில் இன்னும் நிறைய ரன்வே ஸ்பாட்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்ல அது கேட்ட நம்ம ஹீரோமே, அப்போ அதெல்லாம் நான் தான் படிக்கணுமாங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான் சீஃப் சில விஷயங்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு விஷயம் தான் நான் ஒரு தங்கச்சிங்கிற மாதிரி இந்த ஸ்கூலில் சேர்த்து விட்டதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அப்போ நீ என்னோட வந்து தங்குவியாங்கிற மாதிரி வந்து கேட்குறான். அதுக்கிட்ட டெவில் பொண்ணுமே, சிஸ்டர் அண்ட் பிரதர் ஒரே ஹோமில் தங்க மாட்டாங்கிற மாதிரி கேட்குறேன். அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அது கிடையாது, சிஸ்டர் அண்ட் பிரதர்னா பிளட் ரிலேஷன் வந்து இருக்கணும், அதனால் உன்னை என்னோட தங்கச்சி ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோட அம்மாவுமே வந்துட்டு 2 பேரையும் அவங்க நடத்துகிற கஃபேக்கு கூட்டிகிட்டு போயிட்டு டெவில் பொண்ணுக்கு காஃபி தராங்க. அப்போ டெவில் பொண்ணுமே பேச்சு வாக்கில், நான் உங்கள் ஹஸ்பண்டோட இல்லீகல் பொண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த லெட்டர் எங்கள் அம்மா உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்கிற மாதிரி கொடுக்க அதை வாங்கி படித்து பார்த்தேன். ஹீரோட அம்மாவுமே டென்ஷன் ஆகிட்டு ஹீரோட அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு, நீங்கள் எனக்கு தெரியும் என்ன விஷயத்த பண்ணி வச்சுருக்கீங்கிற மாதிரி அங்கே இருக்கிற பொருள்லாம் தூக்கி போட்டு உடச்சிட்டு இருக்காங்க. அதை பார்த்து பயந்து போன டெவில் பொண்ணு ஹீரோட்ட கேட்க, எங்கள் அம்மாவுக்கு கோவம் வந்தா இப்படி தான் எல்லா பொருளையும் உடைப்பாங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட ஹீரோட அம்மாவுமே ஹீரோட்ட அவங்க அப்பா வந்து இறந்து போயிட்டாருங்கிற மாதிரி சொல்ல அதுக்கிட்ட டெவில் பொண்ணுமே, இந்த விஷயத்தை யாருமே என்கிட்ட வந்து சொல்லலை, எங்களை வந்து மன்னிச்சுக்கோங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அவர் இன்னும் சாகலைங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதோட ஹீரோட அம்மாவுமே அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு, கவலைப்படாதீங்க, நான் அவங்க 2 பேரையும் கண்ணுக்கு எடுத்து பார்த்துக்கிறேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ கேம் வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு டெவில் பொண்ணுமே வந்துட்டு, இனி உங்கள் சிஸ்டரை ஏற்றுக்கிட்டு உங்கள் வீட்லேயே வச்சுக்கோங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோ அதுக்கு வாய்ப்பில்லைங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கிட்ட டெவில் பொண்ணுமே ஏங்கிற மாதிரி கேட்க, ஏன்னா சிஸ்டர்னா பிளட் ரிலேஷன் இருக்கணும், இல்லாட்டி அவங்க பற்றின மெமரிஸ் இருக்கணும், என்கிட்ட அவங்க பற்றின மெமரிஸ் இல்லை, முக்கியமாக நீ என்னோட பிளட் ரிலேஷனுமே இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அதுக்கிட்ட நம்ம டெவில் பொண்ணுமே ஹீரோட கையை கடிச்சிட்டு, இப்போ உங்களோட பிளட் வந்து என் உடம்புக்குள்ளே இருக்குது, அப்போ நம்ம 2 பேரும் பிளட் ரிலேஷன் தானேங்கிற மாதிரி வந்து கேட்குறாங்க. நம்ம ஹீரோவால் எதுவுமே பேச முடியல. அதனால் அவங்க வேணுங்கிற விஷயத்த பர்ச்சேஸ் பண்ணிட்டு அந்த கடையை விட்டுட்டு வெளியே வந்துடுறான். பின்னாடி டெவில் பொண்ணுமே போகிறாங்க. டெவில் பொண்ணுமே அம்மா வந்து லாயர் மீட் பண்ண போயிருக்காங்க, அதனால டின்னர் நான் தான் மேக் பண்ணியிருக்கேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, அதுக்கு எதுக்கு நீ கட்டி போட்டு வச்சிருக்காங்கிற மாதிரி வந்து கேட்குறான். டெவில் பொண்ணுமே ஒரு ஃபுட்டை மேக் பண்ணி வைக்க அதில் இருக்கிற மினிமம் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு, நீ தான் எங்களை சாப்பிட போறீங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் பண்ணுது. அதை பார்த்தா நம்ம ஹீரோமே, இது 50,000 தடவை டிஸ்கஸ்டிங்காக இருக்குது, இதை நான் சாப்பிட மாட்டேங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கான். அதோட டெவில் பொண்ணு அவங்களோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணி ஹீரோட வாயை திறக்க வச்சு மொத்த சாப்பாடு ஹீரோட வாயில் கொட்டிடுறாங்க. அதுவும் நம்ம ஹீரோமே இது நல்லா தான் இருக்குங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். அந்த இடம் க்ளீனாக இருக்கிற விஷயத்தை பற்றி கேட்க நம்ம டெவில் பொண்ணுமே எப்படி க்ளீன் பண்ணாங்கிற விஷயத்த டெமோ காட்டுங்கிற பேரில் பிளாஸ்ட் பண்ணி விட்டுறாங்க. அதோட ஹீரோ சாப்பிட்ட சாப்பாடு இப்போ தான் வேலையை காட்டுது. அவன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து ஓடி போயிடுறான். நம்ம ஹீரோ குளிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து காட்டுறாங்க. திடீர்னு கரண்ட் போயிடுது. நம்ம ஹீரோ வெளிச்சத்துக்காக அங்கே இருக்கிற ஜன்னலை வந்து ஓப்பன் பண்ணுறான். இன்னொரு கையுமே ஓப்பன் பண்ண போகுது. யாரான்னு பார்த்தோம்னா நம்ம டெவில் பொண்ணு. அந்த இடத்துல நம்ம ஹீரோ டெவில் பொண்ணை பார்த்துட்டு கத்திடுறான். ஹீரோவும் எதுக்கும் வந்தங்கிற மாதிரி கேட்க அதுக்கு டெவில் பொண்ணுமே, நான் உங்களுக்கு முதுகு தேய்ச்சி விடன்னு வந்தேங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதோட ஹீரோமே, நீ எனக்கு என்ன பண்ணாலும் உன்னை என்னோட தங்கச்சி என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிற மாதிரி வந்து சொல்கிறான். டெவில் பொண்ணுமே, என்னோட அக்கா வந்து ஹேலில் வந்து இருக்காங்க, அவங்க என்னோட ரொம்ப திறமைசாலி, எனக்கு க்ளீனிங் ஒர்க் மட்டும்தான் தெரியும், அப்படி இருக்கும்போது தான் இந்த ரன்வே ஸ்பாட்ஸை ஹன் பண்ணுறதுக்கு ஜாப் வந்துச்சு, அது கிடைக்கும்போது நான் வருத்தப்படல, சந்தோஷப்பட்டேன், இப்போ நான் சாக போகிறேன்னு நினச்சி எனக்கு வருத்தம் கிடையாதுங்கிற மாதிரி வந்து ஃபீலிங்காக சொல்ல அதுக்கிட்ட நம்ம ஹீரோமே, நான் ஒன்றும் அப்படி விட்டுற மாட்டேங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறான். ஹீரோ ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டே, உன்னை என்னோட தங்கச்சியை நான் ஏற்றுக்கிறேன், அது மட்டும் இல்லாமல் ரன்வே ஸ்பாட்ஸ் ஹன் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல அது கேட்டு டெவில் பண்ணி நம்ம ஹீரோ மேலே நம்ம ஹீரோமே விலகிடுறான். அதோட இந்த சான்ஸ் யூஸ் பண்ணி உன்னோட லெவலை அப் பண்ணிக்கோ, இது மூலமாக உன்னோட சிஸ்டர் கூட நீ பாராட்டலாங்கிற மாதிரி சொல்லிட்டு
அந்த இடத்த விட்டு கிளம்புறான். அதோட டெவில் பொண்ணுமே ஹீரோட கேமிங் கன்சோல் அவன்ட்ட குடுத்துட்டு, எப்படி பளபளன்னு இருக்கு நல்லா கிளீன் பண்ணி வைக்கலாங்கிற மாரி கேட்க, அதுக்கு ஹீரோவுமே "உன்ன யார் இதெல்லாம் பண்ண சொன்னாங்கிற" மாரி கத்துறான். நெக்ஸ்ட் சீன் ஸ்கூல்ல கிளாஸ்ல தான் வந்து காட்டுறாங்க. அப்ப டெவில் பொண்ணுமே நேத்து நடந்த விஷயத்த பத்தி ஒரு லெட்டர் எழுதி நம்ம ஹீரோட்ட குடுக்க சொல்லி ஒரு பொண்ணுட்ட வந்து குடுக்குறாங்க. அப்ப டீச்சருமே அந்த பொண்ண எந்திரிச்சு வாசிக்க சொல்ல, அந்த பொண்ணு நம்ம டெவில் பொண்ணு குடுத்த அந்த லெட்டர் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சுறாங்க. அதுல பாத்ல நடந்த விஷயம் எம்பாரசிங்கா இருந்துச்சுங்கிற மாரி இருக்கு. அதோட அந்த பொண்ணு நம்ம ஹீரோவ பார்த்துட்டு, "பாத்ல என்ன நடந்துச்சுங்கிற மாரி கேட்குறாங்க." எல்லா பசங்களுமே "பாத்ல என்ன நடந்துச்சு? பாத்ல என்ன நடந்துச்சுங்கிற மாரி வந்து கேட்குறாங்க. அதனால நம்ம ஹீரோவுமே, "இது ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. இந்த கான்ட்ராக்ட்ட முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஃபில் பண்ணணுங்கிற மாரி வந்து நினைக்கிறான்." அதனால நம்ம ஹீரோ வெளிய நடந்து போயிட்டுருக்கான். அப்ப டேவிட் பொண்ணுமே நம்ம ஹீரோ பின்னாடி வந்துட்டு, "எதுவும் தப்பா நடந்துடலைங்கிற" மாரி கேட்க, அப்ப நம்ம ஹீரோவுமே, "வேற என்ன நடக்கணுங்கிற" மாரி வந்து கேட்குறான். அப்ப கேஃபிட்டேரியாவே ஓப்பன் பண்ணிடுறாங்க. அதோட ஸ்பெஷல் சாண்ட்விச்ங்கிற மாரி சொல்ல, அதுக்கிட்ட டெவில் பொண்ணுமே, "அது என்னதுங்கிற" மாரி கேட்க, நம்ம ஹீரோவுமே அதுக்கு நடுவால நூடுல்ஸ் வச்சு ஸ்டஃப் பண்ணி, எக்க வச்சு ரோல் பண்ணி தருவாங்கங்கிற மாரி சொல்ல, அதுக்கிட்ட டெவில் பொண்ணுமே, "அத நான் சாப்பிட்டே ஆகணுங்கிற" மாரி சொல்றாங்க. அப்ப டெவில் பொண்ணு தலையில இருக்கிற அந்த ஒரு டிவைஸுமே பிளிங்க் ஆக ஆரம்பிச்சுருது. அப்ப நம்ம ஹீரோவுமே ரன்அவே ஸ்பாட்ஸ் இருக்கிறவங்க இந்த கூட்டத்துல இருக்கிறவங்கங்கிற மாரி கேட்க, அது கேட்ட டேவிட் பொண்ணுமே, "இல்ல இந்த சிக்னல் வேற எங்கேயோ இருந்து வருதுங்கிற" மாரி சொல்லிட்டு, அந்த சிக்னல் வர பக்கம் வந்து போறாங்க. அப்போ ஒரு பொண்ணுமே நம்ம ஹீரோவ தள்ளி நிக்க சொல்லிட்டு, அப்படியே போயி, "ஏன் காமனர்ஸ் எதுக்கு இவ்வளோ சத்தம் போட்டுட்டு இருக்கீங்கங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அந்த பொண்ண பார்த்த அந்த பசங்களுமே, "இவ அயமி பொண்ணாச்சே, ஹைமி ஃபேமிலிய சேர்ந்தவங்கிற" மாரி வந்து பேசுறாங்க. அதோட ஒரு பாடிகார்டுமே அயமி பொண்ணு நிக்கிறதுக்கு வழி ஏற்படுத்துறாங்க. அதோட அயமி பொண்ணுமே ஒரு ஸ்பெஷல் சாண்ட்விச் குடுங்கங்கிற மாரி வந்து வாங்குறாங்க. பாடிகார்டு ரூ. 10,000 குடுக்க, அத பார்த்த ஷாப்கீப்பருமே, "இதோட ரேட் ரூ. 100 தாங்கிற" மாரி வந்து சொல்றாங்க. அத கேட்ட அயமி பொண்ணுமே, "என்கிட்ட எப்பவுமே சேஞ்ச் இருக்காது. அதனால ரூ. 10,000க்கு எவ்வளவு சாண்ட்விச் குடுப்பீங்களோ, அவ்வளோ குடுத்துருங்கங்கிற" மாரி வாங்கிட்டு போகவுமே, சோல்ட் அவுட்ன்னு போர்டு வச்சுர்றாங்க. அத பார்த்து எல்லா பசங்களுமே கத்த ஆரம்பிச்சுர்றாங்க. அத கேட்ட அயமி பொண்ணுமே, "இந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலன்னா, நீங்களும் என்னைய மாரி ரிச்சா இருங்கங்கிற" மாரி சொல்லிட்டு போறாங்க. அந்த விஷயத்த ஹீரோவும், டெவில் பொண்ணும் மரத்துக்கு முன்னாடி இருந்து ஒளிஞ்சுகிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அதோட ஹீரோவுமே இந்த பொண்ணோட மனசுல தான் ரன்அவேஸ் வச்சிருக்காங்கிற மாரி கேட்க, அதுக்கு டெவில் பொண்ணு ஆமாங்கிற மாரி வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டெவில் பொண்ணு ஐமி பொண்ணு பத்தி இருக்கிற இன்ஃபர்மேஷன வந்து சொல்றாங்க. அதோட அந்த பொண்ண நீங்க கைட் பண்றது டஃப்பா இருக்கும்னு நினைக்கிறேங்கிற மாரி ஹீரோட்ட சொல்ல, அதுக்கு ஹீரோவுமே அந்த பொண்ணோட ரியல் செல்ஃப வந்து மறைச்சு வச்சிருக்காங்கிற மாரி வந்து நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அதாவது வந்து ஒரு ஆர்மருக்குள்ள அவங்களோட ரியல் கேரக்டர் வச்சுக்கிட்டு வெளிய டஃப்பா வந்து காமிப்பாங்க. ஆனா சென்சிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாம வந்து அவங்களோட ரியல் கேரக்டர வந்து வெளிய கொண்டு வந்துரலாங்கிற மாரி நம்ம ஹீரோ வந்து சொல்றான். அந்த பொண்ணு ஈஸியாவே கரெக்ட் பண்ணிடலாங்கிற மாரி நம்ம ஹீரோ சொல்ல, அது கேட்ட டெவில் பொண்ணுமே, "அது எப்படி நீங்க கான்ஃபிடென்ட்டா சொல்றீங்கங்கிற" மாரி கேட்க, அதுக்கு நம்ம ஹீரோவுமே, "அந்த பொண்ணோட அப்பியரன்ஸ் வச்சு தான் நான் சொல்றேன். அந்த பொண்ணு மட்டும் சாக்ஸ் போட்டுருந்துச்சுன்னா நான் 100% அடிச்சு சொல்லியிருப்பேன். ஏன்னா அந்த மாரி அப்பியரன்ஸ் வச்சிருக்க நெறைய கேம் கேரக்டர நான் டீல் பண்ணியிருக்கேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் வந்து சொல்றேங்கிற" மாரி நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ ஐமி பொண்ண கரெக்ட் பண்றதுக்காக ஸ்கிரிப்ட் எழுதி, அத டெவில் பொண்ணுகிட்ட ரிஹர்சல் பார்த்துட்டு இருக்கான். மறுநாள் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவுமே ஐமி பொண்ணுட்ட போயி ப்ரப்போஸ் பண்ண, ஆனா ஐமி பொண்ணு அவளோட பாடிகார்ட விட்டு நம்ம ஹீரோவ சுளுக்கெடுக்க விட்றா. அதோட அவங்களுமே அந்த இடத்த விட்டு கிளம்பிர்றாங்க. அந்த இடத்துக்கு நம்ம டெவில் பொண்ணுமே வந்துர்றாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே, "என்னுடைய முகத்தில் நவரச நயங்களை காட்டியும் அப்பெண்ணை மயக்க முடியவில்லையேன்னு" யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன நினைச்சான்னு தெரியல. அந்த கார ஃபாலோ பண்ணுங்கிற மாரி டெவில் பொண்ணுட்ட சொல்ல, அவங்களுமே அந்த ரோஸ் கலர் கிளாத்த வந்து அனுப்பிச்சு வைக்கிறாங்க. அதோட அவங்களுமே ரோஸ் கலர் கிளாத்த ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்து பார்த்துட்டு, நிஜமாவே ஐமி பொண்ணு ரிச் தான் போல இருக்குங்கிற மாரி வந்து நினைக்கிறாங்க. அதோட நம்ம ஹீரோவுமே இன்னும் அந்த கிளாத் போகுதுங்கிற மாரி சொல்றான். அந்த கிளாத்த ஃபாலோ பண்ணிட்டு ஒரு விஷயத்த பார்த்துட்டு காருக்கு முன்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. பழைய அபார்ட்மெண்ட் மாரி இருக்கு. அங்க ஒன் ஆஃப் த வீட்டோட டோர திறந்துட்டு, நான் வீட்டுக்கு வந்துட்டேங்கிற மாரி வந்து சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட் வந்து முடியுது. ஐமி பொண்ணு அவள ஸ்கூல்ல மட்டும் ரிச்சான பொண்ணு மாரி வந்து காமிச்சுக்கிறான். ஆனா நிஜமாவே ரிச்சான பொண்ணு வந்து கிடையாது. அந்த விஷயம் இப்ப நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. ஹீரோக்கு தெரிஞ்ச விஷயம் ஐமி பொண்ணுக்கு தெரிஞ்சா அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவா? நம்ம ஹீரோ ஐமி பொண்ண எப்படி அவன லவ் பண்ண வைப்பான்ங்கிற விஷயத்த நம்ம நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை கேஸ். பை.